வணக்கம்டா ஷீலாவும் நெல்லை சங்கரும் நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை மக்களை நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஷீலாவுக்கும் நெல்லை சங்கருக்கும் பிறந்த பெண் குழந்தைய மேரி அம்மாவுக்கு காட்ட மாட்டுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், குழந்தை இருந்தால் தானே மேரி அம்மாவுக்கு காட்டுவாங்க. மேரி அம்மா ஆஸ்பத்திரிக்கு ஏன் வரல? குழந்தை பிறக்கலைன்னு மேரி அம்மாவுக்கே தெரியும். இவங்க நாடகத்தை போடுறாங்க. நம்ம ஆட்டுக்குட்டி பொழைக்கிற பொழப்பை பார்ப்போம். நம்மளுக்கு நான் யூடியூப்ல வருமானம் வருது மேரி அம்மாவுக்கு இல்லை. அந்த ஆட்டுக்குட்டி மேய்ச்சாத்தே அந்த அம்மாவுக்கு 3 நேரம் கஞ்சி கிடைக்கும். நல்லா கேட்டுக்கணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த குழந்தை எப்படி பிறந்திருக்குன்னு நெல்லை சங்கர் சொல்லியிருக்காப்புல. ஷீலாவுக்கு நீர் கம்மியானதுனால குழந்தை அப்படி பிறந்திருக்கு. நாங்கள் சுகப்பிரசவத்தில் எனக்கு 2 ஆம்பளை பையன் பிறந்திருக்கு. 3 நாள் தான் வச்சுருப்பாங்க. சுகப்பிரசவத்தில் வெளியே வீட்டுக்கு விட்டுருவாங்க. ஆஸ்பத்திரி தர்ம ஆஸ்பத்திரியில் 3 நாள் தான் வச்சுருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. குழந்தை நல்லா இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா, சரின்னு. இது ஆப்ரேஷன் பண்ண குழந்தை வெயிட் கம்மியாக இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் டாக்டர், எந்த டாக்டராக இருந்தாலும் குழந்தை நல்லபடியாக இருக்கா அப்படின்ட்டு தான் வெளியவே விடுவாங்க. இது குழந்தையே இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சொல்கிறேன், ஏன்னா இவங்க உடனே 2 நாளில் வீட்டுக்கு வந்துட்டாங்க.